அதே மாதிரி யார ராஜா கேவலமா பேசினாரோ அந்த முஸ்லீம் தானே உன்னை காப்பாத்திருக்காரு. போய் முதலமைச்சர் பார்த்திருக்காரு இல்லைங்களா? இதான் தமிழ்நாடு மன்னிக்கும் தன்மை. ஏன்னா இந்த ஐயன் திருவள்ளுவரை பாடிட்டு போயிட்டான்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானு. இந்த முந்தா நாள் பார்க்குறேன் ஐயா ஹெச் ராஜா இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ கூட நான் என்ன சொல்றேன், அவர் குணமடைஞ்சு வரணுங்கிறேன். என்னய்யா ராஜா வந்து என்ன சொல்றேன், அவர் முஸ்லீம் பையன் என்னை கூப்பிட்டு வர சொல்லி என்கிட்ட பேசி எனக்கு மயிலேறும் ராவுத்தன் பட்டம் கொடுத்து ராஜா முகம்ங்கிற பேரு வச்சு நீ முருகே மாதிரியே இப்ப சொல்லணுங்கிற அவசியம் ஐயா? 50 வருஷம் ஆச்சியா. எவ்வளவு நடிச்சவங்க செத்து போனாங்க, ரொம்ப பேரு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 30 போனேன் விராலிமலைக்கு. அல் முகத்திம் அல் முவாக்கிர் அல் அவ்வல் ஆஹிர் அல் ஜாஹிர் அல் பாத்தின் அல் வாலி அல் முத்தாலி அல் பர் அல் தவ்வாப் அல் முத்தகீம் அல் அஃபு அல் ரவூஃப் அல் மாலிகுல் முல்க் துல் ஜலாலி வல் இக்ராம் அல் முக்ஸித் அல் ஜாமி அல் கனி அல் முக்னி அல் மானி அல் தார் அல் நாஃபி அல் நூர் அல் ஹாதி அல் பதி அல் பாக்கி அல் வாரிஸ் அல் ரசீத் அல் சபூர். 99 பேர். இது திருவனந்தபுரியா சொல்றாரியா? எனக்கு அன்பு உடையவன், ஆனா உருவம் இல்லை. அன்பே வடிவானவன் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் ஐயா. அப்ப அன்புதான சிவம், அன்புதான அல்லாஹ் என்னையா அப்படின்னா ஆமாங்கய்யா. கர்மம் கருதிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. கர்மம் கருதிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. அடுத்தடி பாருங்க, சிக்கந்தர் சாஹிபும் சுப்பிரமணியரும் சேர்ந்தே வரங்கள் கொடுத்திடுவார். சிக்கந்தர் சாஹிபும் சுப்பிரமணியரும் சேர்ந்தே வரங்கள் கொடுத்திடுவார். அக்கறையாகவே மாந்தர் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலைவார். அக்கறையாகவே மாந்தர் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலைவார். மகமது யூசுப் கான் சாஹிபு ஆண்ட மதுரையும் வந்ததுவே. புத்தகம் கிழிஞ்சு போச்சு. உன்னை நான் காப்பாத்துறேன், பாரத் மாதா கி ஜெய். உன்னை நான் காப்பாத்துறேன், ஓ மலையை நான் காப்பாத்துறேன். யார்கிட்ட இருந்து? முஸ்லீம் கிட்ட இருந்து. முஸ்லீமாடா திருப்பரங்குன்றத்தை அபகரிக்க போறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தியை பதிவு பண்றேன். இப்ப குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். வண்டு அருணகிரி பதிவு பண்றார். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உருகி செல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா. மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே, மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே, ஆலய கோபுரம் மேலே வந்தொரு அண்டங்காக்கா உட்கார்ந்ததே. கா 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 கா. மதத்தின் பேரால் சண்டை போடுற மனுஷனை பத்தி யோசிச்சதா. திருப்பரங்குன்றம் குறுநகை தெய்வ யானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு, திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு வண்ண திருப்பரம் குன்றம் எனும் படை வீடு, அருமனை வீடு கொண்டு திருமுருகா. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான நாடகத்துறை ஆளுமை, இசை விற்பனர் ராஜா முகமது. கேள்விப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக அறக்கழகத்தின் மூலமாக பரவலாக அறியப்பட்ட மிக முக்கியமான இசை மேதை, ஒரு நாடக நடிகர். குறிப்பாக வள்ளிரம நாடகங்களில் தமிழ்நாடு எங்கு மட்டுமல்ல வெளிநாடுகளில் போய் அதை செய்திருக்கிறார். கலை நன்மணி விருதையும் வாங்கியிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நாடகத்துறை ஆளுமை நம்மிடையே வந்திருக்கிறார். மீண்டும் அவரோடு தொடர்பு கொண்டு நிறைய வரலாற்று சம்பவங்களை, சங்கீத விஷயங்களை, நாடகத்துறை விஷயங்களை பேச இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன் ஐயா. கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த குரல் வளமாக இருக்கட்டும், நீங்கள்
சொல்லக்கூடிய வரலாற்று சம்பவங்களாக இருக்கட்டும் எல்லாமே அறக்காலத்தில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. குறிப்பாக முகநூல் பக்கத்தில் உங்களுடைய இது எல்லாம் வைரல். அது கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. மீண்டும் ஒரு உரையாடலை காலத்தின் கட்டாயம் செய்து நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல்ல இந்த துறைக்கு வருவதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன, இன்னைக்கு இந்த துறையில செல்லும் போது உங்களோட உளவியல் போக்கு எப்படி இருக்கு? இப்ப நான் வளர்ந்தது பிராமண வீட்டில், இறந்தது முஸ்லீம் வீட்டிலையா இல்லைங்களா? அப்போ அங்கே வளரும் போதே அந்த ஐயருங்கிறவர் திண்டுக்கல் அங்குலாஸ் சமஸ்தானம், பெரிய கோடீஸ்வர குடும்பம், எல்லாருக்கும் தான் பணம் இருக்கு. இசைக்கு முதலிடம் கொடுப்பாங்க அவங்க. ஈதல் இசைப்பட வாழ்தெல்லாம் அங்கே தான் பொருந்தும். அந்த அங்குலாஸ் முத்தியா வந்து ஹார்மோனியம் வாசிப்பார், தம்புரா போட்டு தேவாரம் பாடுவார். அங்கே வராத கலைஞர்களே கிடையாது. அரசியல்வாதியில் இருந்து காந்தி மகாத்மா கூட அங்கே வந்து அவர் ஒரு கார் வச்சிருந்தார், அந்த காரில் தான் பிரயாணம் பண்ணுவார். அவர் காலத்தில், முத்தியா உள்ள காலத்தில் நல்லப்ப சுவாமின்னு சொல்லுவாங்க பாருங்க, விளாத்திகுளம் சுவாமிகள் நடந்தே வருவார். விளாத்திகுளத்திலிருந்து நடந்து வந்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்து வந்து திண்டுக்கல் வந்து இவரை பார்ப்பார். முத்தையா அப்படிம்பார். சாமி வாங்க சாமி. அடியேன் செந்தமிழ் தான் பேசுவார். அடியேன் பழனிமலை செல்ல வேண்டும், அப்பன் முருகனை தரிசனம் செய்ய வேண்டும். சாமி காரில் கொண்டு வந்து இறக்கி விடுறேன். பிறக்கும்போது வெறும் கால்களோடு தான் பிறந்தேன், காரோடு பிறக்கவில்லை, நடந்தே போகிறேன் பாரு. ஐயா அப்போ வரும்போது இங்கே வந்துட்டு போங்க பாரு. இல்லை, வரும்போது நான் கன்னிவாடி சென்று அப்படியே சோழவந்தான் திருமங்கலம் சென்று விருதுநகர் அடைந்து நான் விளாத்திகுளம் சென்று விடுகிறேன் அப்படிம்பார். அப்போ இங்கே தங்குங்க ஐயா, சிரம பரிகாரமாக 2-3 நாள் தங்குங்க. நல்லது, அப்பன் முருகையின் ஆணை, தங்குகின்றேன் அப்படிம்பார். பெரிய முருக பக்தன். அப்போ அங்கே வந்து 3 நாள் கச்சேரி தான் கண்ணாடி மாளிகையில் அங்குலாஸில். எங்கள் ஐயர் தான் மிருதங்க வாசிப்பார், அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். யார்? அங்குலாஸ் முத்தியாவில். சரி, அப்படி பாடுவார். பாட்டெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க பதிவு யார்கிட்டையுமே இல்லை, வானொலி நிலையத்திலே கிடையாது. பாபுலால், எனக்கு பட்ட பேர் பாபுலால்னு பட்ட பேர் இருக்கு. ராஜா முகமதே பட்ட பேர் தானே? ஆமா, ராஜா முகமது அது பட்ட பேர் தான். புரியுது. சொந்த பேர் ஷேக் சாகுல் ஹமீத். ஆமா, இப்ப இந்த இடத்துக்கு வந்துருவோம். வாங்க, இந்த பிரச்சனை இருந்து கூட அடுத்தது கூட போவோம். குறிப்பா உங்களை அழைத்ததுக்கான முக்கியமான நோக்கமே இப்ப திருப்பம்ன்ற இஷ்யூ நீங்க கண்ணுட பார்த்திருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு முருக பக்தர், உங்க அப்பாவும் முருக பக்தர்னு சொல்லிருக்கீங்க, பல்வேறு தருணங்கள் அதை சொல்லிருக்கீங்க. இப்போ ஒரு இஸ்லாமிய முருக பக்தரா திருப்பரங்குன்ற இஷ்யூவை எப்படி பாக்குறீங்க? கிருபானந்த வாரியாருடைய அந்த ராஜா முகமதுன்னு உங்களுக்கு கொடுத்த பட்டத்துக்கான பின்புலம் என்ன? 2 கேள்வி வீடியோ போச்சு. ஐயா, வாரியாரை சந்திக்கிறேன். 16 வருஷம் எனக்கு அவர் தொடர்பு இருந்துச்சு. 16 வருஷம். என்னுடைய 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் தொடர்பு இருந்தது. அப்போ அவர் இறந்து போகிறார். 92, ஆமாம், இறந்து போகிறார். நான் 92 மதுரை வர்றேன். அதாவது மதுரை 92 தான் மதுரை வர்றேன். கடைசியாக அவரை பார்த்து இம்மையில் நன்மது வருவதில்லை. நான் போயிட்டு வரேன், நீ நல்லா இருந்து சைகை பண்ணிட்டு அப்படி போயிட்டார். அப்போ நான் ஆரம்பத்தில் அவரை கேட்குறேன், ஐயா முதற்படை வீடு பழனி திரு ஆவினன்குடி, 2 திருவேரகம் சுவாமி மலை, 3 திருச்சிரலைவாய் இது திருச்செந்தூர், 4வது திருப்பரங்குன்றம், 5வது திருத்தணிகை, 6வது பழமுதிர்ச்சி நம்ம நாட்டில் இல்லை அப்படின்னு. அது சரி, அப்போ 4ஆம் படை வீடு தானே திருப்பரங்குன்றம், முதற்படை வீடுங்கிறீங்களே, எல்லாம் சொல்கிறாங்களே. சரி, அவர் வாரியார் சைதா ராஜா முகமது. ஆனால் பெரியவங்க வச்சுக்கிட்டாங்கப்பா, நம்ம என்ன சொல்ல முடியும்? பெரியவங்க யாரையான்னு கேட்டேன். குமரகுருபரர் தான். திருமல நாயக்கர் மீனாட்சி என் காலத்தில் ஒரு புலவர் வரக்கூடாதா? இல்லையே என்னாரு. வர்றாண்டா காலையில் தெய்வம் பேசும். வர்றாண்டா காலையில் பூர்ணகும மரியாதையோட கூப்பிட்டு வாடா. அங்கே திருச்செந்தூரில் ஞான இவர் குமரகுருபரர் அப்பா அம்மா முருகா, என் புள்ள ஊமையாக இருக்கேன், முருகன் பேச வைக்கிறான். அப்போ அவரை பெரிய கவிராயர் ஆகிறார், வர்றாரு. இதெல்லாம் சொல்ற செவி வழி செய்தி, யார் பக்கத்தில் பார்த்தோமா இல்லை. புரியுது. அந்த மீனாட்சி வந்து ஒரு குழந்தை மாதிரி வந்து நாயக்கர் மடியில் உட்காந்து குமரகுருபரர் கேள்வி வைக்குது, இது என்ன, அது என்ன, இது என்ன. என்ன சொல்றாரு? அது பாடுறாரு. குமரகுருபரர் பாடல் முக்கியம் இல்லை, சொல்லுங்க. பாடுறாரு. இப்போ குமரகுருபரர் எப்படி அவர் வச்சது தான் முதல் படை வீடு திருப்பரங்குன்றங்கிறது.
பெரிய முருக பக்தர் இல்லைங்களா? அதனால முதல் படை விட அவரே மாத்துறாரா? அவர்தான் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம்னு சொன்னது. அப்பீல் இல்லை, அதனால அது வந்து கண்டினியூவாக முதல் படை வந்துருச்சு. நம்ம என்ன பண்றது பாடினார் வாரியார். சரி இருக்கட்டும். இப்போ மாமா சீர்காழி கோவிந்தராஜன் பாடுவார். அந்த படம் கந்தன் கருணைங்கிற படத்துல அந்த 6 படை வீட்டையும் வரிசையா முதல் பல்லவி வந்து காம்போதி ராகம். அறுபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே வருமுருகா முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. இது காம்போதி. பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கு என்னை வைத்தேன் முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. இது காம்போதி ராகம். அடுத்து பழனி வர்றார். படைவிட ஆரம்பம். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. இது ஹிந்தோள ராகம். ஹிந்தோளம். அடுத்து சாமிமலை திருவேரகம். இது திரு ஆவினங்குடி திருவேரகம். ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. அது சக்கரவாகம். அடுத்தது திருச்சீரலைவாய் திருச்செந்தூர். தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் செந்தூரில் உள்ள படை வீடு அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. திருச்சில்லிவாய். இது காரணராகம். அடுத்தது திருப்பரங்குன்றம். குறுநகை தெய்வ யானை மலரோடு உந்தன் குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்டு ஒரு வீடு வண்ண திருப்பரம் குன்றம் எனும் படை வீடு அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. அடுத்தது திருத்தணிகை. தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து வள்ளி தெள்ளிதமிழ் குரத்தி தன்னை மணந்து காவல் புரிய என்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு தணிகை மலை தணிகை மலை திருத்தணிகை மலை அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. கடைசியா பழமுதிர்ச்சி. என்ன பாண்டவராக நாட்ட குறிஞ்சி. கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தல் கருணை தந்து வள்ளி தெய்வ யானையுடன் அமர் சோலை தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை மயில் விளையாடும் பழமுதிர் சோலை அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. பாடுறார். முதல் படை வீடு திரு ஆவினங்குடி. நியாயமா பார்த்தா. இரண்டாவது பார்த்தா திருவேரங்க சாமிமலை. மூன்றாவது திருச்சீரலைவாய் திருச்செந்தூர். நான்காவது திருப்பரங்குன்றம்.
அஞ்சாவது திருப்பரங்குன்றம். ஆமா Correct. 5வது அப்ப குமரகுருவுக்கு முன்னாடியே இந்த வழக்கம் உருவாகுது. இது வந்து வந்துருச்சு. முதற்படை வீடு. நக்கீரன் காலத்துல அது ஓகே. குமரகுரு காலத்துல முதற்படை வீடு வந்துருச்சு. திருப்பரங்குன்றம். இங்கதான் கவனிக்கணும். சமீப பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். ஆமா. நான் வந்து திருப்பரங்குன்றத்துல தீகா கச்சேரி பண்ணியிருக்கேன். சந்நிதி முன்னாடியே அங்கே ஒரு நண்பர், சரி சரி, திராவிடர் கழக கூட்டம் நடக்குது. ஒரு முக்கியமான ஒருத்தர் பேசுறார். பெரியார் செல்வனா யார் தெரியல, அவர் தான் நினைக்கிறேன். கூட்டம் கூட்டணும்ல, ஒரு கச்சேரி பண்ணணும்ட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வரல அவங்க. மாவட்ட தலைவர் செல்வம்னு ஒருத்தர், மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். ஏய் மாமா ராஜா முகமது இருக்காரியா மதுரையில், கூப்பிடியா, அவர் ஒருத்தர் போதுமையா கச்சேரி பண்ணி முடிச்சிருவாரியா அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணார். தம்பி, இழுக்குடைய பாட்டிற்கும் இசை நன்றுங்கிறான். ஒரு பாட்டுக்கு இசை இருந்தால் தான் நல்லா இருக்கு. இழுக்குடைய குற்றமான பாட்டாக இருந்தாலும் இசை இதை தூக்கி போயிருக்கு, காப்பாற்றிடும். என்ன செய்யட்டும்யா அப்படின்னார். ஒரு ஹார்மோனியம் தபேலா ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு ஹார்மோனியம், சுருதி வாத்தியம், தபேலா லய வாத்தியம். ஐயா சரி, தபேலா மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க போதும். அங்கே ஒரு ஹேண்டிகேப்டு, காலில்லாத, ஒரு கால் ஊனம், காலில்லாதவர், அவர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போதும் போதும் எனக்கு. அப்போ போய் பாடி ஒரு 2 மணி நேரம் கச்சேரி பண்ணேன். அவர் கூட்டம் கூடிச்சு. நீ மேடையில் உட்கார வச்சாங்க. பெரியார் செல்வன் தான் நினைக்கிறேன். சரி, பெரியார் தாசனா பெரியார் செல்வனான்னு தெரியலை. சரி, முடிஞ்சது. தாமுக காசு அமைப்பு கூட்டம் போட்டிருந்தாங்க. அங்கே என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம சுதான்னு ஒரு தோழர், சுதாகரன் ஒரு தோழர், அவர் நம்ம நரிமேடுகளை தலைவராக இருக்கார். சரி சரி, தோழர் வாங்க வந்து பாடுங்கன்னாரு. சரிங்க தோழர்னு போய் பாடினேன். என்ன பாட்டு பாடுன்னு ஞாபகம் இருக்கு. என் நண்பர் திருவுடையான ஒருத்தர் இருந்தார். முக்கியமானவர்ல, ஏன் ரொம்ப நெருக்கமான நண்பர் எனக்கு. பாட்டு பாடினவர். ஆமா ஆமா. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் கடைசி சனி ஞாயிறு திருவள்ளுவர் கழகம்னு இருக்கு கோயில்பட்டியில். அங்கே சனி மாலை, ஞாயிறு காலை, ஞாயிறு மாலை 3 நேரம் கூட்டம் சேர்க்க என்னை பாட சொல்லுவாங்க. சரி. ஒரு முறை நானே சொன்னேன், வருஷம் என்னையே கூப்பிடுறீங்க, உங்க பாடகர் இருக்காருல்ல திருவுடையா, அவரை கூப்பிட வேண்டியதான ஒரு முறை அப்படின்னு. திருவுடையா கூப்பிட்டாங்க. திருவுடையா சொன்னாரு, ஐயா வாய்ப்பை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா, எனக்காக விட்டு கொடுத்தீங்களா ஐயா, ரொம்ப நன்றி தோழர் அப்படின்னாரு. பரவாயில்லையா, எல்லாம் நல்லா இருக்கணும்யா, நான் மட்டும் பகுதி நிறைய சாப்பிட்டா போதுமா, நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம். நபிகள் நாயகன் சொல்றாரு, உன் பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியாக கிடக்கும் போது நீ வயிறு நிறைய சாப்பிடாதீங்கிறார். பிரிச்சுக்குறா, என்ன தத்துவம் அப்படிங்கும் போது அவரு ஒரு முறை திருப்பரங்குன்றம் இங்கே வந்துடுவோம். அவரு அந்த மாதிரி அங்கே பாடுறேன். இந்த மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே, மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே, ஆலய கோபுரம் மேலே வந்தது அண்டங்காக்க உட்கார்ந்ததே கா கா கா. அவர் பண்ண பாட்டு. மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே, மாதா கோயிலில் உட்கார்ந்த பின்னே, ஆலய கோபுரம் மேலே வந்தொரு அண்டங்காக்க உட்கார்ந்ததே கா 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 கா. மதத்தின் பேரால் சண்டை போடுற மனுஷனை பத்தி யோசிச்சதா அண்ணங்காக்கா. பள்ளி வாசல் முற்றத்திலும் பரமபிதாவின் முற்றத்திலும், கோபுர வாசல் முற்றத்திலும் அல்லாஹ் பிச்சையும் பிச்சையாண்டியும் ஏந்தி நிற்கிறார் திருவோடு. இதுதானே நம் பாரத நாடு, இதற்குள் ஏது வேறுபாடு. அண்டங்காக்கா எண்ணி பார்த்தது கவலை நிறைந்த மனதோடு, கவலை நிறைந்த மனதோடு. மசூதி மேலே வேளாங்கண்ணி மாதாவிடம் வேண்டுதல் செய்து முடித்தவுடன் நாகூர் ஆண்டவன் சந்நிதி நோக்கி நடந்து போவான் முனியாண்டி. பாட்டன் பூட்டன் காலம் முதல் அந்த பழக்கம் தொடருது பேராண்டி.
சுயலாபத்தை மனதில் எண்ணி மத இனவெறியை மனதில் மூட்டி சண்டையை மூட்டும் சண்டியர் புதைத்தார் சமத்துவத்தை குழி தோண்டி, சமத்துவத்தை குழி தோண்டி மசூதி மேலே. யார் கவி? நவகவி. மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே ராமர் கோயில் உட்கார்ந்தா கலவரம் ஏற்படும் காலம் வருமோ, காக்கா பாவம் பயந்ததே. சனி பகவானின் வாகனம் அதுக்கே சனியன் பிடித்ததை நொந்ததே. ஆனாலும் கடைசியில் அண்டங்காக்கா சமத்துவத்தை வளர்த்திட ஜோக்கா. மாதா கோயில் மசூதி ஆலயம் மூன்றிலும் உட்கார துணிந்ததே. மசூதி மேலே, மசூதி மேலே உட்கார்ந்த பின்னே மாதா கோயில் உட்கார்ந்த பின்னே ஆலய கோபுரம் மேலே வந்தொரு அண்டங்காக்கா உட்கார்ந்ததே. கா 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 கா. இந்த பாராட்டு நவகவிக்கு போகணும். ரெண்டாவது என் நண்பர் திருவிடையான்னு போகணும். அருணகிரிநாதர் திருப்பங்குடத்தை என்ன திருப்பரங்குடத்தை என்ன பாடினேன். ஓகே, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வரும். திருப்பரங்குன்றம் விஷயமா நீங்கள் நிறைய பாடியிருக்கிறீங்க, முருகன் மேலே உருகி பாடுறீங்க. ஒரு பிறப்பால் ஒரு இஸ்லாமியாக இருந்தால் கூட முருகனுடைய பக்தனாகவும் உங்கள் தந்தை இருந்துக்கார், நீங்கள் இருந்துக்கிறீங்க, இசையால் அபிஷேகம் செய்கிறீங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் சமீபத்தில் அரசியல் கேள்வி தான் இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் கேட்குறேன். கேளுங்க. திருப்பரங்குன்றத்தில் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு திருப்பரங்குன்றமாக அல்லாமல் ஒரு தீ குன்றமாகவே மாறி இருக்கிறது. காரணம் அந்த அளவுக்கு அரசியல் அதில் வந்து சாயல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கலவர பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சஞ்சலமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க ஒரு கலைஞனா? ஐயா, நான் சொன்னேன் பாருங்க, வாரியாறு ஆரம்பம் அருணகிரிநாதர் திருப்புகழ், முடிக்கும் போது அருணகிரிநாதர் திருப்புகழ் தான். அப்புறம் நான் பாடவா? அப்போ பாடவா? பாட்டு விஷயம் விடைக்குவாங்க. மத்தியமாவதி ராகத்தில் பாடுவார். கர்நாடக சங்கீத இசையில பேர் மத்தியமாவதி, தமிழ் இசையில பேர் குறிஞ்சிப்பாணி. மலையும் மலை சார்ந்த பகுதி இருக்க குறிஞ்சி நிலம், தாயிராக படுமலைப்பாலை, அது இன்னைக்கு நடைபெறுகிறது. செய்பண் வந்து தலைமை செய்பண், ஏராளமான செய்பண் இருக்கு, குழந்தை ராகங்க. மத்தியமாவதி, தமிழ் இசை பேர் குறிஞ்சிப்பாணி. சரிம பனிசா சானிப மரி சா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 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 குகனே. முடிஞ்சல் அடியாவும் பாடுவார் வாரியார். எப்படின்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் அந்த மாதிரி, மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே குகனே. மத்தியமாவதி. அப்படி முருகன் பெருமையை நான் வந்து எனக்கு என்ன உத்தரவுன்னா, சொன்னது 3 மாசம் பழிச்சிருச்சு. நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நீ மயிலேறும் ராவுத்தேன், உன் பேர் ராஜா முகமது, நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். ஐயா, நான் துலுக்க பையன், முஸ்லீம் பையன், நான் எங்கிட்டயா முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு 16 வயசுல நான் சொன்னா பழிக்கும்யான்னார். 3 மாசம் என்னை முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க. போய் கேட்டேன், ஐயா நீங்க சொன்னது பழிச்சிருச்சு, நம்புறேன், உங்களை நான் நம்புறேன். எனக்கு என்ன உத்தரவு ஒண்ணு, நீ முருகனா நிற்கும் போது கொஞ்சமாவது கந்த புராணம் சொல்லுன்னார். எனக்கு கந்த புராணம் தெரியும்னு அவர் தெரியும். நான் அந்த ஐயர் வீட்டில் எல்லா புராணமும் படித்தேன், எல்லாம் விரல் நுனியில், எல்லா புராணம் ராகங்களும் விரல் நுனியில் தெரியும். அந்த காலம் எம்கேடி பாட்டு இன்னைக்கு பாட்டு வரைக்கும் தெரியும்.
இப்ப நம்ம பாடினோம், கொஞ்ச நேரம் முன்னாடி பாடினோம் பாருங்க, பந்தவராளி. இது அன்னைக்கு ஒரு 2 பாட்டு. பாருங்க. 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். திருப்பரங்குன்றத்துல அருணகிரி வர்றார். வாரியார் தான் சொல்றாரு, முதல் படை வீடு ஆக்கிட்டாங்கன்னு சொன்னார். இங்க நான் திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமிய கச்சேரியும் பண்ணியிருக்கேன், கம்யூனிஸ்ட் பாட்டும் பாடியிருக்கேன், தீகா பாட்டும் பாடியிருக்கேன், நாடக பாட்டும் பாடியிருக்கேன், முருகன் பாட்டும் பாடியிருக்கேன். அதான் முருகன் பாட்டும் பாடியிருக்கேன். 4 பாட்டு என்னென்ன பாட்டுங்க சொல்லுங்களேன். நிறைய இருக்கு. இஸ்லாமிய பாட்டுல என்ன பாட்டு? இஸ்லாமிய பாட்டு நிறைய பாட்டு, இஸ்லாமிய பாட்டு 3 மணி நேரம் பாடியிருக்கேன். என்ன பாட்டு பாடிக்கிறதுக்காக கேட்கிறேன். திருப்பரங்குன்றம் இஸ்லாமிய பாட்டு நிறைய பாட்டு பாடியிருக்கேன். இஸ்லாமிய பாட்டு தானே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எங்க பண்ணது? தர்காவில். ஓகே, அடுத்து முருகன் பாட்டு. இந்த காவடியாடி வந்தால் கந்தா என் மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடுதே. பெரிய மாமியா பண்ணது கேபி சுந்தரம்பா. இன்னொரு அது அவங்க மாதிரி இன்னொருத்தங்க இருந்தாங்க. யாரு? பெங்களூர் ரமணி அம்மா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். வண்டு அருணகிரியும் பதிவுன்றார். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், உருகி செல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை, வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா. நம்ம நாடகம் இது கம்யூனிஸ்ட் பாட்டு பாடணும் மசூதி மேல. ஆமா, கிறிஸ்துவ பாட்டு அங்கேயும் பாடுவேன். அங்கே ஒரு சில பேர் ஒரு இயேசுநாதர் பாட்டு பாடுங்க. அப்ப குழலும் யாழும் குரலினில் தொனிக்க கும்பிடு வேளையிலே மழலை இயேசுவை மடியில் சுமந்து மாதா வருவாளே, ஆரோக்கிய மாதா வருவாளே, அருளே நிறைந்த மரியே என்று அன்புடன் அழைக்கையிலே, இருளே நீங்க இறைவனை ஏந்தி இன்னருள் தருவாளே மாதா, இன்னருள் தருவாளே. குழலும் யாழும் குரலினில் தொனிக்க ஜபமே செய்து தவமே புரிந்து, ஜபமே செய்து தவமே புரிந்து ஜெபிக்கும் வேளையிலே ஜெயமே தருவாள், பயமே வேண்டாம் ஜெகத்தினிராகினியே, இந்த ஜெகத்தினிராகினியே. குழலும் யாழும் குரலில் தொனிக்க. இப்ப திருப்பரங்குன்றம் வருவான். திருப்பரங்குன்றத்திலே ஆமா கிறிஸ்தவர் வர்றாரு, அருணகிரி வர்றாரு. அதாவதுயா ஞான திருஷ்டியில பார்க்குறாரு. அது மௌன நிலை. அப்போலாம் கை கூடியிருது, கொண்ட கட்டி. கம்யூனிஸ்ட் பாட்டு மசூதி மேலே பாட்டு கம்யூனிஸ்ட் பாட்டு தான். ஆமா, திருவிடையாம்பாட்டு. திருவிடையாம்பாடுனது நவகவி இயற்றியது. சரிகமா பாதா நீசா முருகன் மேல பாடுறார். உனை தினம் தொழுதிலேன், உன் பெயரை உரைக்கிலேன்,
உன்னை வணங்கல, உன் பெயரை உரைக்கிலேன், பல மலரொடு உன் அடியினை உறப்பணிந்திலேன். மலர்களை தூவி உன் அடியை வணங்கல, ஒரு தவம் இளனுனது அருள் மாறா. பாட்டு ஆரம்பிக்குது. நம்ம கடைசி சரணம் வருவோம், பெரிய பாட்டு. 7வது சரணம் 8வது சரணம். 7வது சரணம். தினம் தினம் சதுர்மறை முறை முனிகொடு புனர் சொரிந்தளர் பொதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோழ மகிழ்வோனே. தினம் தினம் சதுர்மறை முறை முனிகொடு, தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு. சதுர்மறை முனினா யாரு? பிரம்மதேவன். 4 வேதங்களை கையில வச்சிருக்கேன். புனர் சொரிந்தளர் பொதிய விண்ணவரோடு, உள்ளவர்னா தேவர்கள், 33 கோடி தேவர்கள் எல்லாரும் அவர்கள் அடக்கம். இந்திரனிலிருந்து அட்டதிக்கு பாலகர்கள், நவகிரகங்கள், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது அடக்கம். அட்டதிக்கு பாலகர்கள் 8 திசைக்கும். கிழக்க இந்திரன், மேற்க வருணே, வடக்கு குபேரே, தெற்க யமதருமே, ஈசானிய முறையில் ஈசானே, கன்னி முறையில் நிருதி, அக்கினி முறையில் அக்கினி, வாயு முறையில் வாயு, எல்லாம் அடக்கம். எல்லாம் அடக்கம். தேவர்கள் சாமானியப்பட்டவங்களா? அது மட்டுமா? தினம் தினம் சதுர்மறை முனி, தினம் தினம் சதுர்மறை முறை முனி கொடு, தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சொரிந்தளர் பொதிய விண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்ய முனி வரதோழ மகிழ்வோனே. தெனத்தெனம் தென என வரிகளினரை தெகுவித்த அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. என்ன அர்த்தம் தெரியுமா ஐயா? அர்த்தம் தெரிஞ்சா சிரிப்பு வரும் ஐயா. யார் மேல சிரிப்பு வரும்? முருகன் வல்லமையில தெரியும். முருகன் முன்னாடி யார் யார் வணங்கி நிற்கிறாங்க? பிரம்மதேவன் படைத்தர் கடவுள் பணிஞ்சு நிற்கிறான். தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அந்த நீர் பாய்ச்சி நீர் தெளித்து பூ தூவி வணங்குறாங்க. யாரு? 33 கோடி தேவர்கள், சக்தி மிகுந்தவங்க. அப்புறம் யாரு? சினத்தை நிந்தனை செய்ய முனி வரதோட மகிழ்வோனே. முனிவர் புறம் கோபக்காரங்க. ஏன்? காமத்தை அடக்கணும், கோபம் அதிகமா புண்ணிய சாபம் அப்படின்னா முனிவர்கள். அவங்க எல்லாம் கோபத்தை அடக்கிட்டு, அகத்தியர் முதலாக அத்தனை முனிவர்களும் நவத்வாரத்தை மூடிக்கிட்டு கையை கட்டி வாயை பொத்தி முருகன் முன்னாடி இப்படி நிற்கிறாங்க. முருகன் நிற்கிற, எதுக்கு நிற்கிறேன்? முருகன் அடங்கி ஒடுங்கி நிற்கிறான். யாரு? 48,000 முனிவர்கள், தேவாதி தேவர்களும். அப்ப முருகன் எத்தனை வல்லமையானவர்! தெனத்தெனந்தன எனவரிகளினரை வண்டுகள் தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள். தேன் உறக்கூடிய மலர்களை அந்த தேனை உண்டு அந்த வண்டு இசை பாடக்கூடிய திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே. ஏ முருகன் முன்னாடி கைகட்டி வாய் பத்தி நிற்கிறவன் யாரு? பிரம்மதேவன். உலகத்தையே படைக்கிறவன், படைத்தர் கடவுள். 33 கோடி தேவர்கள், 47,000 முனிவர்கள். முருகன் முன்னாடி எப்படி நிற்கிறாங்க? கைகட்டி வாய் பத்தி. அவன் முன்னாடி போய் இப்படிலாம் வணங்க மகிழ் போனான், மகிழ்ச்சி அடைகிறவனா முருகன். அவங்கிட்ட போய் உன்னை நான் தான் காப்பாற்ற போறேன், உன் மலையை நான் தான் காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா சிரிப்பு வருமா வராதா ஐயா? நாம் இனி சில தெரிந்தனம் என்பது நகையே. ஆரியார் சொல்றாரு இல்லையா? ஏடா ராஜா, நீயும் நானும் பேசி முருகன் பெருமையை முடிக்க முடியுமாப்பா? தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்தின் உண்மையை உணராம் மாமலர் பெரும் கடவுளும் மயங்கி நின்றால் பிரம்மதேவே. நாம் இனி சில தெரிந்தனம் என்பது நகையே. கந்தபுராணம் என்ன சொல்லுது? என்ன சொல்றா? சூரபத்மே, எதிரியால் பாராட்டப்பட்ட தெய்வம் முருகன். அண்ணலார் குமரன் மேனி அவன் சொல்றான், முருகனை, முருகன் உங்க ஆத்தா சக்தி கிட்ட குடிச்ச பால் கடவாயில ஒழுகுது, டே வீரவாகு தேவா தொடச்சிட்டு வர சொல்றான் ஐயா கிட்ட. வீரவாகு தேவ, டேய் சூரபத்மா, உன்னோட சேர்ந்து இந்த வீர மகேந்திரபுரி பட்டணத்தையே கடல்ல அமுக்கிடுவேன். ஆனா என் தலைவன் முருகன் உத்தரவு தரல.
சொல்லிட்டு வாடான்னார். அதான் பேசாம சொல்லிட்டு, ஒன்று நீ அடைச்சி வச்சிருக்க தேவாதி தேவரை விடுதலை செய், ஒன்று. ரெண்டாவது முருகன் கிட்ட மன்னிப்புகள், 2. மாட்டேங்கிறியா, வந்து பார்த்துக்காண்டா, ஒன்று எனக்கு எந்த உத்தரவும் தரலடா, நல்லா அமைதியா போறேன்டா அப்படிங்கிறார். சண்டை போடும் போது அப்பதான் பார்க்குற முருகன் ஞானத்தை தர்றார். அப்பதான் சொல்றான், அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடிவின்காரும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காது. ஆண்டாண்டு காலம் பார்த்தாலும் சொல்ல முடியாது, பெருமையை அழக வர்ணிக்க முடியாது. எத்திரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காது, உன்னி கருத்திலும் அடங்காது. மண்ணில் மகிமை பெற்ற மாதேவன் மகன் பெருமை உரைக்கப்பாற்றோ, சொல்ல முடியுமா? கந்தபுராணம் அது சொல்றான். இன்னொன்று சூரபத்மே, சிவன் என்ன வர வேணும்னு கேட்டாரு. 1008 அண்டத்தை அடக்கி ஆளணும்னு. முதல் சாகா வரம் கேட்டே முடியாதுன்ட்டாரு. அப்ப 1008 உலகம் பூரா எல்லா அண்டங்களையும் ஆளணும்னு. அது முடியாது, 1008 அண்டம் தர்றேன் ஆண்டுக்காரு. நான் வாங்கின அண்டம்னா தெரியுதுங்களா ஐயா? அண்டம்னா பூமி ஒரு அண்டம், சந்திரன் ஒரு அண்டம், சூரியன் ஒரு அண்டம், ஒவ்வொரு கிரகம் ஒரு அண்டம். 1008 அண்டம் வாங்கியிருக்கேன். அந்த 1008 அண்டமும் முருகனுடைய கணக்கால் மயிரில் தொங்கிட்டு நிற்கிறத பார்க்குறேன். கெண்டகால் மயிரில் தொங்கிட்டு நிற்கிறா. ஆஹா, மீயர் வடிவம் கொண்டு மேவிய தூதன் சொற்ற வாய்மைகள் சரதம் அம்மா. பெரிய உருவத்தோட அன்னைக்கு வீரவாகத்தேவர் வந்தாரு, முருகன் பெருமையை சொன்னாரு. நான் சாதாரணமாக நினைச்சேன், இன்னைக்கு தாண்டா சொன்னால உண்மைன்னு தெரியுது. மற்றும் யான் பெற்ற அண்டம் ஆயவை முழுதும் மற்றும் அறுமுகம் படைத்த செம்மல் பொற்பது ரோமத்தில் தொக்கியே நிற்குதன்றும். ஆஹா, முருகன் காலில் தொங்கிட்டு நிற்கிறா. 1008 அண்டம் முருகா. ஞானம் வந்துடுது அவனுக்கு. மறுபடியும் ஞானத்தை நீக்கிறாரு, மறுபடியும் ஆணவம் வந்துடுது. வேளா 2ஆ புழக்கிறாரு, சேவலாக மயிலாக மாறுது. அது கந்தபுராணம் சொல்றது. நம்ம இங்கே வருவோமே. அப்போ திருப்பரங்குன்ற முருகன் எவ்வளவு வல்லமையானவன், எவ்வளவு வல்லமையானவன். 33 கோடி தேவர்கள் பணிந்து கொண்டிருக்கின்றார்கள், பிரம்மன் பணிந்து கொண்டிருக்கின்றான், 48,000 முனிவர்கள் பணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே பம்மிக்கு நிற்கிறாங்க முருகன் கிட்ட. அவங்க கிட்ட போய் எல்லாம் அரோகரா அரோகரா அரோகங்கிற இடத்துல போய், நான் உன்னைய நான் காப்பாத்துறேன், பாரத் மாதாக்கு ஜெய், உன்னை நான் காப்பாத்துறேன், உன் மலையை நான் காப்பாத்துறேன். யார்கிட்ட இருந்து? முஸ்லீம் கிட்ட இருந்து. முஸ்லீமாடா திருப்பரங்குன்றத்தை அபகரிக்க போறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தியை பதிவு பண்றேன். சூப்பர், முக்கியமான செய்தி ஐயா. ஒரு பேர் காலத்தில் கட்டாயத்தில் மாற்றப்படும், காலப்போக்கில் மாற்றப்படும். இப்ப உதாரணமா தில்லை அம்பல சலம் ஒன்று இருக்குதான், அதை கண்ட பேருக்கு ஜனன மரண பிணியை கருக்குதான். நந்தனார் நாடக பாட்டு. அன்னைக்கு என்ன பேரு? தில்லை. இன்னைக்கு என்ன பேரு? சிதம்பரம். நெல்லையில் அருள் தருவாள் காந்திமதி. இன்னைக்கு என்ன பேரு? திருநெல்வேலி. அங்கையற்கள்ளி தன்னோடு அமர்ந்த அளவாயாவதும் இதுவே, அளவாயாவதும் இதுவே. மதுரை பேர் என்ன பேரு? ஆலவாய். இன்னைக்கு பேரு மதுரை. திகழ் புளியங்கானம்ங்கிறாங்க. என்ன ஊர் தெரியுமா ஐயா? திண்டிவனம். திண்டிவனம். பழமலைங்கிறாங்க. இன்னைக்கு என்ன பேர் தெரியுங்களா? விருத்தாசலம். நமக்கு தெரிஞ்சு பம்பாயின்னா இந்த பேரை கூப்பிடணும், இந்த பேரை கூப்பிடக்கூடாதுன்னு நீதிமன்றமே நீ சொல்லுது. பம்பாயின்னா இன்னைக்கு பேர் என்ன பேரு? மும்பை. கல்கத்தான்னாங்க, இன்னைக்கு பேரு கொல்கத்தா. பேர்லாம் மாறும்யா. இது இயற்கை. அப்படி பார்த்தா சங்க காலத்துல வந்து திருப்பரங்குன்றம் தன்பரங்குன்றமா இருக்கு. அப்புறம் திருப்பரங்குன்றமா மாறுது. ஆமா, சண்டை போட முடியுமா? என்ன பேர் வந்துருச்சு? சிக்கந்தர் மலைங்கிற பேர் வந்துருச்சு. நான் ராஜா முகமது சொல்லல. ஒரு 30 வருஷம் முன்னாடி என் நண்பன் ஒருத்தர் பெருங்குடியில இருந்தான், ராமமூர்த்தின்னு பேர். இதான் பெருங்குடி பக்கம் போனேன். மாமா வாங்க மாமா அப்படின்னா, நல்லா இருக்கியா மாப்பிள்ளன்னு. சொந்த ஊர் பெருமாள் தேவிப்பட்டி. சொந்தக்காரங்க அந்த கீழே காஞ்சரங்குளம் ஒரு ஊர் இருக்கு, கீழே காஞ்சரங்குளம். அவங்க அங்கேயும் இருக்காங்க, இங்கே பெருங்குடியில் இருந்தான். அதோ தெரிகிறது பார் சிக்கந்தர் மலை, அங்கிருக்கின்றார் சிக்கந்தர் சாஹிபு
என் முன்னே தெரிகின்றார் மாமா ராஜா முகுந்து சாஹிபுன்னா. என் நாடகத்தில் கூட நடித்தவங்க ரத்னாமணி இன்னைக்கு இறந்து போனாங்க, கதாநாயகி. இன்னொருத்தங்க காந்திமதின்னு சொல்லி அவங்க இறந்து போனாங்க. மேலே இருக்கின்றார் சிக்கந்தர், கீழே இருக்கின்றார் மெய்கந்தர். கீழே இருக்கின்றார் மெய்கந்தர், மேலே இருக்கின்றார் சிக்கந்தர். நடைமுறை பேச்சு இப்ப சொல்லுவாங்க. அப்ப நடைமுறையில் அந்த பேச்சு இருக்குது. சிக்கந்தர் மலைங்கிறது எந்த முஸ்லீமும் சொல்லல. இப்ப நடைமுறையில இந்த சிக்கந்தர் மலைங்கிற பேர் வந்துருச்சு. எப்படின்னு கேட்பீங்க நீங்க. அது எப்படியா? பாட்டே இருக்கு, நாட்டுப்புற பாடலும் இருக்கு. நிறைய பாட்டு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பாட்டு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில் இருக்கார், அகமது ஜலாலுதீன் பேர். அகமது ஜலாலுதீன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பிச்சார். அதில் 100 வருஷம் முன்னாடி ஒரு கவிராயர் இருந்தார். 100 வருஷம் முன்னாடி இந்த கவிராயர் பேர் சுந்தரதாஸ் கவிராயர். சுந்தரதாஸ் கவிராயர் பதிவு பண்ணுறேன். விருதுநகரை சேர்ந்தவர். அவர் யார் பக்தர் தெரியுங்களா? ஒரு இந்து தெய்வம் பக்தராக இருக்கணும். இந்த அவுளியாங்கிறாங்க பார்த்தீங்களா, சூஃபி ஞானிங்க. இப்போ சிக்கந்தர் சாஹிப் ஒரு சூஃபி. அப்படியா? சிக்கந்தர் சாஹிப் ஒரு சூஃபி, இஸ்லாமிய இறை நேசர். நம்ம கடற்கரை தேவிப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, தேவிப்பட்டினம் பக்கம் திருப்பாலைக்குடிங்கிற ஒரு ஊர், திருப்பாலைக்குடி. அந்த ஊர்ல ஒரு இஸ்லாமிய சூஃபி அடங்கியிருக்கார். அவர் பேர் பக்கீர் மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா. இந்த பேரு பக்கீர் மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா. சென்னையில் ஒருத்தர் அடங்கி இருக்கிறார். அவர் பேர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா. அவர் பாடிய பாட்டு தான் நாவலிஃபா பாடின திக்கு திகனம் கொண்டாடிய நீ. இவர் பேர் பக்கீர் மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா. அவருடைய பக்தர். அந்த சுந்தரதாஸ் கவிராயர் விருதுநகர்ல இருந்து பிறப்புறார். தொடர் வண்டியில, அன்னைக்கு புகை வண்டி தானே, இன்னைக்கு தான் தொடர் வண்டி. விருதுநகர்ல ஏறி மதுரை வந்து அப்படியே ராம்நாடு போய் இறங்கி அப்புறம் பேருந்தில் ஏறி திருப்பாலக்குடி போகிற மாதிரி. அப்போ இந்த தொடர் வண்டி பயணம் இருக்கு இல்லைங்களா, புகை வண்டி பயணம். பாட்டு கவிராயர் தானே, பாட்டா போட்டிருக்கார். பாட்டா போட்டதை பதிவு பண்றார். எப்படி? பக்கீர் மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா மகிமை திருவிளையாடல் புத்தகம் பேர். அவர் பேர் என்ன? விருதுநகர் மகாராஜா ராஜஸ்ரீ சுந்தரதாஸ் கவிராயர். பதிவு பண்ண யார் தெரியுங்களா? ராமலிங்கம் பிரஸ் ஓனர், சச்சிதானந்தம் பிரஸ் ஓனர், அதிபர் ராமலிங்க குருக்கள். அப்ப அவ்வளவு இணக்கமா இருந்திருக்காங்கிறது இது ஒரு உதாரணம். பாட்டை இயற்றியமே ஹிந்து, இயற்றியவன் சொல்லக்கூடாது, தப்பு. இயற்றியவர் ஹிந்து, பதிவு செய்தவர் ஹிந்து இல்லைங்களா? அப்ப இது துலுக்கைய பாட்டை எதுக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கல. இல்ல பாருங்க, அன்னைக்கு ஒற்றுமையா இருந்திருக்காங்க. இவர் துலுக்கிய மேல நம்ம எதுக்கு பாட்டு போடணும்னு நினைக்கல. இல்ல ஐயா, ஐயா அவ்வளவு சமய ஒற்றுமையா இருந்திருக்காங்க ஐயா. இப்ப நான் 30 வருஷம் முன்னாடியே நான் எல்லா பாட்டையும் பாடுறேன்னு, எனக்கு எல்லா பாட்டுக்கும் வரவேற்பு இருந்திருக்கலாம் திருப்பரங்குன்றத்துல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்பத்தான பிரச்சனை ஆயிருச்சு. அப்படி அவர் என்ன பாட்டு பார்த்த பாட்டை பாருங்களேன். அந்த பாட்டுல அந்த பேரை பதிவு பண்றாருன்னு சொல்ல வரேன். ஏதாவது பாட்டுக்கு அந்த பாட்டு, அந்த புத்தகம் சிதிலம் ஆயிருச்சு. மதுரை வர்ற வரைக்கும் மாதிரி கிடைச்சிருக்கு நமக்கு. அப்படியே சொன்னாரு அண்ட் பாய் பாபா, அதுக்கு வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு அந்த புத்தகம். அந்த சிதிலமானது எடுத்து நான் மெட்ட அமைச்சேன். என்ன எப்படி அமைஞ்சிருக்கு அந்த பாட்டு? நான் கும்மி சிந்து மெட்டில் அமைஞ்சிருக்கு. தேசம் புகழ் திருப்பாலைக்குடி நகர் சித்தன பக்கீர் மஸ்தானுலியை. தேசம் புகழ் திருப்பாலைக்குடி நகர் சித்தன பக்கீர் மஸ்தானுலியை. நேசமுடன் சென்று நல்வரம் வாங்கிட நேமமுடன் செல்வம் பெண்மையிலே. நேசமுடன் சென்று நல்வரம் வாங்கிட நேமமுடன் செல்வம் பெண்மையிலே. ஆண்டவன் தொண்டனம் பக்கீர் மஸ்தான் ஒளி அண்ணலின் பாதம் பணிவதற்கு. ஆண்டவன் தொண்டனம் பக்கீர் மஸ்தான் ஒளி அண்ணலின் பாதம் பணிவதற்கு. வேண்டிய ரூபாய்கள் தான் எடுத்து நல்ல வேட்டியில் தாட்டிகமாய் முடிந்தோம். வேண்டிய ரூபாய்கள் தான் எடுத்து நல்ல வேட்டியில் தாட்டிகமாய் முடிந்தோம். வர்த்தகர் மெச்சும் விருது நகருக்கு வந்தே ரயிலினில் ஏறிடுவோம். வர்த்தகர் மெச்சும் விருது நகருக்கு வந்தே ரயிலில் ஏறிடுவோம்.
கர்த்தனா பக்கீர் மஸ்தான் ஒளி பாதத்தை காண வருபவர் கோடி உண்டு. கர்த்தனா மஸ்தான் பக்கீர் ஒளி பாதத்தை காண வருபவர் கோடி உண்டு. கொக்குலாஞ்சேரி கடந்தது வண்டியும் கூப்பிடும் சத்தம் துணி அதிகம். கொக்குலாஞ்சேரி கடந்தது வண்டியும் கூப்பிடும் சத்தம் துணி அதிகம். பக்குவமான மடமையிலே இதோ பார்த்திடுவாய் கள்ளி குடிநகரம். பக்குவமான மடமையிலே இதோ பார்த்திடுவாய் கள்ளி குடிநகரம். செந்தமிழ் ஆங்கிலம் கற்ற பெண்ணே, செந்தமிழ் ஆங்கிலம் கற்ற பெண்ணே இதோ தெரியும் சிவர கோட்டையை பார். வந்தது தென்திரு மங்களப்பேட்டையும் வாழ்வு மிகுத்த குடியதிகம். செந்தமிழ் ஆங்கிலம் கற்ற பெண்ணே இதோ தெரியும் சிவர கோட்டையை பார். வந்தது தென்திரு மங்களப்பேட்டையும் வாழ்வு மிகுத்த குடியதிகம். திருமங்கலம் விட்டு தாண்டிய கப்பலூர் வந்தது ரயில் வேகமுடன். திருமங்கலம் விட்டு தாண்டிய கப்பலூர் வந்தது ரயில் வேகமுடன். கருமங்கரிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. கருமங்கரிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. கருமங்கரிய பேருக்கு நல்லருள் காட்சி கொடுக்கும் சிக்கந்தர் மலை. அடுத்தடி பாருங்க. சிக்கந்தர் சாகிபும் சுப்பிரமணியரும் சேர்ந்தே வரங்கள் கொடுத்திடுவார். சிக்கந்தர் சாகிபும் சுப்பிரமணியரும் சேர்ந்தே வரங்கள் கொடுத்திடுவார். அக்கறையாகவே மாந்தர் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலைவார். அக்கறையாகவே மாந்தர் படித்திடும் ஆங்கிலத்தார்கள் பசுமலைவார். மகமது யூசுப் கான் சாஹிபு ஆண்ட மதுரையும் வந்ததுவே. புத்தகம் கிழிஞ்சு போச்சு. மகமது யூசுப் கான் சாஹிபு ஆண்ட மதுரையும் வந்ததுவே. ஆண்ட மதுரையும் வந்ததுவே. ஐயா நல்லா பாருங்க. இதுல வந்து ஒரு முஸ்லீம் அரசன் பேர் வருது. அவர் பதிவு பண்ணியிருப்பாரா முஸ்லீம்ல கோபமா இருந்தாருன்னு? இல்ல இவர் பதிவு பண்ணியிருப்பா, அவர் பாடி இருப்பாரா? முகமது யூசுப் கான் சாஹிப் இருக்காரு, அருமையான ஐயா. எது சொல்ல வர்றேன்னா, அப்ப சிக்கந்தர் மலைன்னு சொன்னது யாரு? ஹிந்து. சொன்னவர் ஹிந்து, பாட்டு பாடியவர் ஹிந்து, அந்த புத்தகமா பதிப்பிச்சவர் ஹிந்து. எந்த முஸ்லீம் பதிப்பிச்சான்? ஒண்ணுமே கிடையாது. எந்த முஸ்லீம் டொனேஷன் வாங்கல அவர். பாட்டு இந்த புத்தகத்தை பதிவு பண்றேன்னு அவர். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? அந்த பாட்டு புத்தகம் மேல ஊனான்னு பிள்ளையார் சொல்லி போடல அவரு. ஒரு திருவள்ளுவர் பக்தர் போல இருக்கு. ஆதியே துணை. ஓ, ஆதியே துணைன்னு போட்டிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி, ஆதியே துணை போட்டு புத்தகம் ஆரம்பிக்குது. இப்படி இருக்காங்க ஐயா, தமிழ் ஆர்வலர்களா இருக்காங்க ஐயா. நம்ம தெரியாம இருக்கோம். வள்ளுவர் சொல்லியிருக்கார், நான் சொல்லல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். என்னையா என்ன எதுக்காக சொல்ல வரீங்க? எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயா ஹிச் ராஜா என்னென்ன போடு போட்டான்னு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க. என் தாயார் என்கிட்ட வச்ச வேண்டுதல் என்னன்னா, அப்பா என்கிட்ட பாபா பாபான்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்கன்னா, நாகூர் ஆண்டவர் பேர் அது, ஷேக் சாகுல் அமீதுங்கிறது. பாபா, உங்க பாபா என்னுடைய தந்தையார் பள்ளிவாசலை கட்டினார், கருப்சாமி கோயிலையும் கட்டினார். ஆனா பள்ளிவாசலுக்கே போக மாட்டார். முஸ்லீம் ஜமாத்துக்கு, முஸ்லீம் கூட்டத்துக்கு தலைவர், எல்லா ஜாதிக்கும் தலைவர், ஊர் தலைவர், மணியக்காரர். ஆனா 2 முறை தான் பள்ளிவாசலுக்கு போவார். வருஷம் 2 முறை. ஒன்று ரம்ஜானுக்கு, ஒன்று பக்ரீத்துக்கு. கடைசி ஆளை போய் முதல்ல வந்துடுவார். எப்ப பார்த்தாலும் முருகன் கோயில தான் இருப்பார், இல்ல கருப்பு கோயில்ல இருப்பார். நீ அப்படி இருக்காதப்பா, என்னப்பா, வாரம் 1 முறையாவது நீ அல்லாஹ்வை தொழுப்பா. நீ அவர் கூட பரவாயில்ல, முருகன் கோயில தான் இருக்கார், நீ எல்லா கோயிலும் இருக்கியாப்பா. காளியாத்தா, மாரியாத்தா, பகவதியம்மா, முத்தாளம்மா, மந்தையம்மா, சர்ச்சுக்கு போற எல்லா கோயிலுக்கும் போறியாப்பா. நீ பள்ளிவாசலுக்கு வாரம் 1 முறையாவது போப்பாங்க. நான் சொன்னேன், வாரம் 1 முறை தான் நான் போகணுமாம்மா, நான் தினம் போகக்கூடாதாம்மா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவே, தாராளமா போப்பா. அதுக்கு தானே போனேன், நான் படிக்க வச்சேன், குர்ஆன் ஓத வச்சேன். நாங்க சரி, இப்போ தினம் நான் 1 முறை தான் போகணுமாம்மா, 5 நேரம் தொழக்கூடாதா? அல்ஹம்துலில்லாஹ் கொடுப்பா. இப்போ என் தாய் முகம் பிரகாசம் ஆகிட்டே வரும். நான் 5 நேரம் தான் தொழணுமாம்மா.
ஒன்னே மாதிரி 9 நேரம் தொழக்கூடாதா? அல்ஹம்துலில்லாஹ் தொழுப்பா, வணங்குப்பா அப்படின்னாங்க. அவங்க பேதை பெண் சொன்னா புரியாது, எல்லாமே ஒண்ணுன்னா புரியாது உங்களுக்கு. ஆமா. சரிமான்னு நான் இந்த 5 நேரம் எனக்கு பகல், காலை, உச்சி வேலை, சாயங்காலம், சூரியன் சாகிறது, சாய்ஞ்ச பிறகு, அப்புறம் இரவு 5 நேரம். ஃபஜ்ரு, லொஹரு, அஸ்ர், மகரிப், இஷாமாங்க. இந்த 5 இல்லாமல் சிறப்பு தொழுகையெல்லாம் இருக்கு. தஹஜ்ஜத், அது காலையில் 3 மணியிலிருந்து 5 வரைக்கும் அந்த நேரம். அப்புறம் அந்த இடையில காலையில் தொழுக பிறகு மதியம் வரைக்கும் இதுக்கு இடையில தொழுகிறது லுகாம்பாங்க. லுகா, இஸ்ராக், லுகா. ஆரம்பம் ஒரு 7-8க்கு திறந்த அந்த வணங்கினா இஸ்ராக்கு. 9 மணிக்கு மேலே 12க்குள்ள வணங்கினா அதுக்கு பேர் லுகா. அப்புறம் சாயங்காலம் அசருக்கு மகரிப் இடையில, மகரிப்புக்கு இஸ்ராக் எழுத்துறையில் அது அவாபீன் அப்படிம்பாங்க. அப்போ தஹஜ்ஜத்து, ஃபஜ்ரு, இஸ்ராக்கு, லுகா, லொஹுரு, அசரு, மகரிபு, அவாபீன், இசா 9 நேரம். இதை நான் இந்த தஹஜ்ஜத்துங்கிறாங்க பாருங்க, அதிகாலை 3 மணி to 5 நான் வணங்குவேன். ஏன்னா மற்ற நேரம் இருக்காது, இருந்தால் வணங்குவேன். அம்மா சொல்லுக்கா, தாய் சொல்லை தட்டலாமா? தாய் சொல் திறந்தாக்கு வாசகம் இல்லைன்னு இருக்கா. அங்கே நான் அந்த 3 மணிக்கு பொதுவாக யாரும் வணங்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு சிலர் தான் வணங்குவாங்க. நபிகள் நாயகமே அந்த தொழுகையை வேணான்ட்டார், அல்லாஹ் கிட்ட சொல்லலை, கட்டாயம் பண்ணலை. முஸ்லீம்களே நீங்கள் அந்த அதிகாலை அந்த 3 மணிலேருந்து தஹஜ்ஜத் தொழுகை தொலை வேணான்னு தான் சொன்னார். இஷ்டப்பட்டா தொழுதுக்குங்க, கட்டாயம் பண்ணலை. இந்த 5 தான் சொன்னார். நான் என்ன அந்த 3 மணி to 5க்குள்ள தொழுவேன், தூங்க மாட்டேன். 3 மணி எழுந்திரிச்சா கையை கால ஒழு செய்கிறதுங்கிற இறைவனை வணங்கி, சிவம் தான் அல்லாஹ்னாரு. எப்படியான்னு ராஜா முகமது, சிவனுக்கு எத்தனை பேர்னார்? 51 பேர் யாருன்னு. சரி, அல்லாஹ்க்கு எத்தனை பேர் யாருன்னார்? அல்லாஹ்க்கு எத்தனை பேர் யாருன்னு கேட்டாரு. 99 பேர் யாருன்னு. உங்களுக்கு தெரியுமாயான்னு உங்களுக்கு தெரியுமாயான்னு கேட்டேன். நான் வாரியாரை கேட்கிறேன், தெரியுமையான்னாரு. எனக்கு ஆச்சரியம். இப்போ நான் முஸ்லீமு, நான் பேரும் எல்லாருக்கும் எல்லா முஸ்லீமும் தெரியாது. அம்மா படிக்க வச்சாங்க 10 வயசுல. அந்த படிக்க வச்ச குருநாதர், அம்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தரேன், எனக்கு சம்பளம் கொடுங்கம்மான்னார். என்னை மேடை ஏறி பயான் சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இந்த 99 பேரை மனப்பாடம் பண்ணிக்கடா, உனக்கு சொர்க்கம் உறுதிடான்னார். யாரு? அந்த அஜர்த்னா முஸ்லீம் குரு. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் மூமின், அல் முஹைமின், அல் அஜீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் ஹாலி, அல் பாரி, அல் முசவிர், அல் கஃபார், அல் கஹார், அல் வஹாப், அல் ரஸாக், அல் ஃபத்தாக், அல் அலீம், அல் காபில், அல் பாசித், அல் ஹாஃபி, அல் ராஃபி, அல் முயிஸ், அல் முதில், அல் சமீ, அல் பசீர், அல் ஹக்கம், அல் அதில், அல் லத்தீஃப், அல் கபீர், அல் ஹலீம், அல் அஜீம், கஃபூர், அல் ஷுக்கூர், அல் அலி, அல் கபீர், அல் ஹஃபீல், அல் முகீத், அல் ஹசீப், அல் ஜலீல், அல் கரீம், அல் ரகீப், அல் முஜீப், அல் வாசித், அல் ஹக்கீம், வதூத், அல் மஜீத், அல் பாயிஸ், அல் ஷஹீத், அல் ஹக், அல் வக்கீல், அல் கவி, அல் மத்தீன், அல் வலி, அல் ஹமீத், அல் முக்சி, அல் முப்தி, அல் முயீத், அல் முஹி, அல் முமீத், அல் ஹை, அல் கையூம், அல் வாஜித், அல் மாஜித், வாஹித், அல் சஹத், அல் சமத், அல் காதிர், அல் முக்ததிர், அல் முகத்திம், அல் முவாக்கிர், அல் அவ்வல், ஆஹிர், அல் ஜாஹிர், அல் பாத்தின், அல் வாலி, அல் முத்தாலி, அல் பர், அல் தவ்வாப், அல் முன்தகீம், அல் அஃபூ, அல் ரவூஃப், அல் மாலிகுல் முல்க், துல் ஜலாலி வல் இக்ராம், அல் முக்சித், அல் ஜாமி, அல் கனி, அல் முக்னி, அல் மானி, அல் தார், அல் நாஃபி, அல் நூர், அல் ஹாதி, அல் பதி, அல் பாக்கி, அல் வாரிஸ், அல் ரசீத், அல் சபூர். 99 பேர். இது திருவனந்தபுரியா சொல்றாருயா? அப்படி சொல்றாரு. அப்ப அர் ரஹ்மான்னா என்னையா அர்த்தம்? ஐயா, அளவற்ற அருளாளன் ஐயா. அர் ரஹீம்னா நிகரற்ற அன்புடையோன் ஐயா. ராஜா முகமது நிகரற்ற அன்புடையோன அன்பே வடிவானவன் சொல்லலாம் இல்லையா? நிகரற்ற அன்பு உடையவன், ஆனா அவன் உருவம் இல்லை. அப்ப அன்பே வடிவானவன் சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம் ஐயா. அப்ப அன்பு தானே சிவம், அன்புதானே அல்லாஹ். என்னையா அப்படின்னார். ஐயா ஆமாங்க ஐயா, சொன்னா சரி முஸ்லீம்கள் சங்கடப்படுவாங்க ஐயா. சங்கடப்படுறதையும் சங்கடப்படட்டும் ஐயா, நீயே வருத்தப்படுற. ஆனால் வாரியாரே சொல்லலை, இதை என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். அப்போ வாரியாரு இஸ்லாமும் தெரிஞ்சிருக்கு, சைவமும் தெரிஞ்சிருக்காரு,
வைணவும் தெரிஞ்சிருக்கார், இஸ்லாமும் தெரிஞ்சிருக்கார். ஓ, எந்த பேச்சாளருக்கியா தெரியும்? 90 பேர். உனக்கு நான் ஒரு சொத்து தர்றேன், உனக்கு நான் ஒரு சொத்து தர்றேன், அதை வச்சுக்க, ஆபத்தில் உன்னை காப்பாத்துனார். என்னையான்னு முருகன் 32 பேருன்னார். அப்படியா ஐயா? சரிங்கய்யா சொன்னார். அதையும் சொன்னார். அல்லாவுடைய 99 பேரை சொன்னவர் முருகன் 32 பேரை சொல்லுங்க. கந்தன், முருகன், வேல், சாமி, ஆறுமுகன், குகன், குழகன், மாயோன், மருகன், சேய், கார்த்திகேயன், வரைவக விரிந்தோன், செட்டி, அரண்மகன், கங்கை மைந்தன், ஆண்டலை கொடியோர்த்தோன், சரவணபவன், கடம்பன், தாரக செற்றோன், ஆசான், குறிஞ்சி வேந்தன், வேலினிக்கிரை, விசாகன், சேந்தன், காங்கேயன், செவ்வேள், சிலம்பன், மையூர்த்தி, சூர்பகைவன், தெய்வானை, காந்தன், குமரன், புலவன், வள்ளிமணாளன். 32 பேர். சொத்தா வச்சுக்க, உனக்கு நான் எதுவும் கொடுக்கல, இதை சொத்தா வச்சுக்க, ஆனா ஆபத்துல உன்னை காப்பாத்துனார். உண்மையிலே காப்பாத்திச்சியா? சரி. ஒரு 25 வருஷம் முன்னாடி யாரு நம்ம திருவாரூர்ல தான். சரி. கையால் விளங்கல எனக்கு. ஓ, திடீர்னு விளங்காம போச்சு. அதோடவே நாடகம் ஆடிட்டேன். அந்த உப்பு ராஜான்னு ஒரு பையன் இருக்கு, அன்னைக்கு இருக்கு, பெரிய ஆளா வாங்கிட்டான். அவன்தான் என்னை தூங்கிட்டு, மாமா வாங்க மாமான்னு தூக்கிட்டு போய், டேய் விபூதி சாம்பலர்றான்னு, எல்லாம் தீக்குழி இறங்குவாங்க, அரை நெத்தில அறான்னு, ஓம் நம சிவாயன்னு சொல்லி அறான்னு அடிச்சு, அப்படி நாடகம் ஆடிட்டேன். காலையில் நம்ம டாக்டர் கிட்ட வந்தேன், நாகராஜன் டாக்டர். சரி. பேரை சொல்ல வேணாம், அப்படி மறைச்சிருங்க. வந்து கேட்டேன், நீ உடனே வந்திருக்கணுன்னாரு. என் நண்பன் ஒருத்தன் கேரளா கூட்டி போயிட்டான். அங்கே பார்த்தா அந்த வைத்தியம் கிளம்பி நாடி பிடிச்சி பார்த்தான். அப்படின்னா இல்லை, நாடி அடிக்கலை ஐயா, இன்னைக்கு நாடகம் இருக்கு காரைக்குடியில், நான் போகணும், காரைக்குடிக்கு போகணும். காரைக்குடி நாடகம், எந்த நாடகம்? நீ நடக்க முடியுமான்னு பாடுறான்னா, ஆஹா முத்திரை குத்திட்டாங்கிறா, நம்மளை ஜோலி முடிஞ்சிடான்ட்டு எதுக்க பார்த்தா சோட்டானிக்கிற பகவதி கோயில். பகவதி காளியம்மா நீதான், மாரியம்மா நீதான், பகவதி அம்மா நீதான், எல்லாமே நீதான். எத்தனை ஊர்ல மேல நான் பாடியிருப்பேன். 3 நாள் பார்ப்பேன், விருந்து மருந்து 3 நாளுங்கிறாங்க. 3 நாள், 4வது நாள் கையால் வரல, கல்லை கட்டிட்டு கடலை விழுந்துருவேன். 4வது நாள் அப்படி நடி அடைக்குது, விரல் வருது, நாடி பிடிக்கிறான். எந்த ஆச்சரியம்! இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லைன்னா. யாரு? வைத்தியம். அப்ப என்ன பண்றான், ஐயா இதை முணங்கிட்டே இருந்தீங்களேன்னா, முருகன் 32 பேருன்னு. ஐயா அதை சொல்லுங்க ஐயா, நான் இதை சொன்னேன். ஐயா ஒரு சக்தி உங்களை காப்பாத்திருக்கியான்னா, அது முருகன் சக்தியோ, அல்லாவுடைய சக்தியோ, இல்லை சொட்டானிக்கிற பகவதியம்மா சக்தியோ எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இறை சக்தி நமக்கு. அதாவது உருவம் இருந்தா தானையா முருகன், பெருமாள், காளியாத்தா, மாரியாத்தா, பகவதின்னு சொல்ல முடியும். உருவம் இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஏக இறை. நம்ம ஐயா தாய்மானவர் சாமி என்ன சொல்றாரு? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தம் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குழி அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி கிச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கொடிகளெல்லாம் தம் தெய்வம் நுண் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது. எங்கனும் பெருவழக்காய், எங்கனும் பெருவழக்காய் இன்பமாய் என்றைக்கும் உள்ளது. மேல் கங்குல் பகல் அரண் என்ற எல்லை உள்ளது. அது கருத்திற்கு இசைந்ததுவே. கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் எண்ணி கருதி அஞ்சலி செய்குவார். வெட்ட வெளி, அங்க எந்த பேருன்னு சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. வெட்ட வெளி. ஞானிய சொல்றாங்க இல்லைங்களா? ஆணவம் காமியம் மாய்கையை போக்கி அசாத்தியங்களை நாசமதாக்கி ஊனுறக்கம் அறவே மெல்லவே தாக்கி திட்டி வாசல் நுழைந்து எட்டி பார்க்க வெட்ட வழியடா பரமபதம். எதிரியும் வெட்ட வழியடா பரமபதம், அதை பார்க்க பார்க்க பரமானந்தம், நோக்க நோக்க பிரம்மானந்தம். வெட்ட வழி. நான் அந்த 3 மணி சும்மா இருக்கு, அந்த அல்லாவுடைய 99 பேரை சொல்லுவேன் மனசுல நினைச்சு. இறைவன் பேர், இறைவனுக்கு உருவம் கிடையாது. சொல்லி அதை சொல்லி கேட்டா இறைவன் கொடுப்பான். இந்து மதம் என்பதோ, கிறிஸ்தவ மதம் என்பதோ, இஸ்லாம் என்பதோ ஒரு லேபிள் தான். வாரியார் தெரிஞ்சு வச்சிருக்காருயா. அப்புறம் இது எப்போ தெரிஞ்சது எனக்கு? இந்த மகிமை எப்படி இறந்தாரு? பூமியில இறக்கல, அந்தரமா சேர்த்தார் இல்லைங்களா? ஃப்ளைட்ல சேர்த்தார். எங்கப்பா அவர் ரோம்னாரு.
கடைசியா என் தம்பி அங்குலாசு முத்தியா பிள்ளை பேரு யாரு, சிவசுப்ரமணியம் தம்பி, அண்ணன் தான் கூப்பிட்டார். அவர் கல்யாணம் முடிச்சு லண்டன் போய், லண்டன்ல உட முடியாம போய் எல்லாம் பயந்துட்டாங்க. பயப்படாதீங்க, நான் இங்கே சாக மாட்டேன், என் மண்ணில் தான் சாவேன், நான் திரும்ப போறேன் இந்தியாவுக்கேன்னு சொல்லி பாம்பேல இறங்கி பூஜை பண்ணிக்கிறேன்டான்னாரு. ஐயா ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்கு ஐயா, சென்னை போய் பண்ணிக்கலாம் ஐயா. சரி ஏறுறாரு. ஒரு மாதிரி இருந்திருக்கு. எங்கப்பா வர்றோம் ஐயா, திருப்பதிக்கு மேலே பறக்குதுயா. அடுத்து திருத்தணிகை தானே அமையான் இருக்க, திருத்தணிகளை தூக்கிட்டான் முருகன் மேல. என்னையா அன்னைக்கு நான் அழுக சாப்பாடு தட்டு இருக்கு, நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன். பொண்டாட்டி என்னைக்கு நீங்கள் அழுது நான் பார்த்தது இல்லைங்க, இன்னைக்கு தாங்க நீங்கள் அழுகிறீங்க. வாரியார் இருந்துட்டார்ப்பா. தேவையா அவருக்கு? ஐயா நான் ஒரு முஸ்லீம் பையன், என்னை கூப்பிட்டு வர சொல்லி என்கிட்ட பேசி எனக்கு மயிலிரம் ராவுத்தன் பட்டம் கொடுத்து ராஜா முகமதுங்கிற பேரு வச்சு நீ முருகே மாதிரியே இப்ப சொல்லணுங்கிற அவசியம் ஐயா? 50 வருஷம் ஆச்சியா. எவ்வளோ நடிச்சவங்க செத்து போனாங்க ரொம்ப பேர், ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க ரொம்ப பேர். நான் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 30 போனேன் விராலிமலைக்கு. எதுக்கு சொல்ல வர்றேன், இன்னொரு முக்கியமான விஷயம், முஸ்லீம்கள் யாரும் அபகரிக்க பார்க்கலையா, மலையை அபகரிச்சு என்ன பண்றாங்க, வீண் பழி சுமத்தக்கூடாதியா, அது பெரும்பாவம். அது முருகன் முன்னாடி வீராப்பி பேசலாமா? முருகா நான் தாண்டா உன்னை காப்பாற்ற போறேன், மலையவே நான் தான் காப்பாற்ற போறீங்களாமா, நான் தான் தெய்வம் ஏற்ற போறேன் சொல்லியிருக்காரு முருகன். அந்த சிக்கந்த மலை வரையும் போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி நீ எல்லாம் என்னை ஏறோடாம தரக்க எல்லாம் நீங்க நாசமா போய் சபிக்கிறாரு எச்சராஜா. இந்த முனிவர்கள்லாம் அப்படிதான் சபிப்பாங்க, புண்டி சாபம் அப்படிம்பாங்க. அப்படி சாபம் கொடுக்குற முனிவர்களே மூடிக்கிட்டு நிக்கிறாங்க. தினம் தினம் சதுர்மறை முறை முனிகோடு புனர் சொறிந்தளர் பொதிய விண்ணவரோடு தேவர்கள் சினத்தை நிந்தனை செய்ய முனி வரதோட மகிழ்வோனே தெனத்தெனந்தென என வரியலினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே, திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே, திருப்பரங்கிரி தனில் உரை சரவண பெருமாளே, ஏ முருகா. ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குதுஸ். டக்குனு சினிமா ஓடின மாதிரியா ஒரு பெரிய ஒரு முஸ்லீம் தாடியோட பெரிய தலப்பாயோட குதிரையில் வர்றாரு. கண்ணை திறந்துட்டேன், மணி 3:30 மணி, யாரும் இல்லை. கிட்ட ஒரு ஃபேன் ஓடுது, கிட்ட ஒரு ஃபேன் ஓடுது. சரி ஏதோ ஒரு மறுபடியும் கண்ணை மூடுறேன். குதிரையில் வர்றாரு, வந்து இப்படி காமிக்கிறாரு திருப்பரங்குன்ற மலை. கண்ணை திறந்துட்டேன், பார்த்தா அப்போ என்ன தெரியுது, இவர் திருப்பரங்குன்றம் சிக்கந்தராகுடியா. இங்கே நான் பாடியிருக்கேன், அவர் மேலே தான் பாடியிருக்கேன் நான். மறுபடியும் கண்ணை மூடுறேன், டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட நிற்கிறாரு. புடனையை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. பயந்து அவர் மூஞ்சி இப்படி தெரியுது. அஸ்லாம் அலைக்கும் பாபா, அலைக்கும் இஸ்லாம் வரஹமத்துல்லாஹி பரக்காத்து, அது மட்டும் தான் கேட்குது என் காதில். வேற என்ன இப்படின்னாரு, என்ன சொன்னாருன்னு தெரியலை. நான் அன்னைக்கே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன்யா. அப்புறம் ஒன்றும் தெளிவில்லாமல் எப்படிடா சொல்கிறதுன்னு எனக்கு சரி பார்ப்போன்னு விட்டேன். இந்த முந்தா நாள் பார்க்குறேன், ஐயா ஹெச் ராஜா இந்த மாதிரின்னாங்க. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், அவர் குணமடைஞ்சு வரணுங்கிறேன். என்னய்யா சரி சரி ராஜா என்ன சொல்கிறேன், குணமடைஞ்சு வரட்டேன். ஐயா ஒரு கவி இருக்கு, வேக சிந்தாமணின்னு பேர். இல்லை அவரை காப்பாற்றுனதுமே ஒரு இஸ்லாமிய அதான் பார்த்தீங்களா. நபிகள் என்ன சொல்றாரு தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் பட்னியா கிடக்கும்போது நீ வயிறார சாப்பிடாத, பகிர்ந்து கொடுங்கிறாரு. பிறகு உதவி செய், அவரே அப்படிப்பட்டவர் தான். தன் எதிரியை கூட மன்னிக்கணும் ஐயா, அதான் பெருந்தன்மை. அதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டார்ல, இன்னா செய்தாரை ஒருத்தவரான நன்மையும் செய்து விடல். என்னைய சில பேர் இப்போ நான் முருகன் மேலே பாடுறேன் பாருங்க, சில இடங்களை இஸ்லாமிய கட்சியில் கூப்பிடுவாங்க, என்னைய கூப்பிடுவாங்க. ஒரு சில பேர் இவனை எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க, முருகன் மேல பாரு, முருகன் நடிக்கிறவன், முருகன் பெருமையை சொல்றவன் அப்படிம்பாங்க. ஆமா ஆமாம்பாங்க ஒரு சில பேர். அவர் அனிபாக்கு மீறி பாடுவாரா, அவரு நாகூர் அனிபாக்கு மேல பாடுவாரா, அவரு நாகூர் அனிபா தம்பின்னு தான் சொல்லுவாரு. நீ பாடுவாரியா, பரவாயில்லையா, கூப்பிட்டா அந்த ஊருக்கு போவேன். ஒரு நாகூருக்கு வருஷம் நீ கூப்பிடுவாங்க, வருஷம். போன வருஷம் அங்கே 2 பேர், ஒருத்தன் என்ன சொல்லி, அவர் ஒரு இஸ்லாமிய பாடகர் தான். இந்த ஆளை எதுக்கியா கூப்பிடுறீங்க, என் வீடியோவை போட்டு முருகன் பெருமையை சொல்றாங்க. அந்த ஆளு முருகனை நடிக்கிறான், முருகன் தான் பெரிய தெய்வம் பேசுறான், இவனை எதுக்கு இவனை எல்லாம் கூப்பிடுறீங்களா ஐயா அப்படின்னா.
அதில் ஒருத்தி ஆமா அப்படின்னா ஒரு நண்பர் கூப்பிட்டு அந்த பதிவு வாட்ஸ்அப் பதிவை எனக்கு அனுப்பிச்சு வச்சார். நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? தம்பி என்னை பற்றி தெரியாம பேசுறான், அதை மன்னிச்சிருவோம், ஆண்டவன் மன்னிக்கட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே ஃபோன் பண்றாரு, உங்களை வஞ்சார் இல்லைங்க, உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருன்னு. உண்மை. சரி, பேர் சொல்ல நான் விரும்பல. நான் என்ன சொன்னேன், நல்லா குணமாகி வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரி தான்யா. அதே மாதிரி யார ராஜா கேவலமா பேசினாரோ அந்த முஸ்லீம் தானே உன்னை காப்பாத்திருக்காரு. போய் முதலமைச்சர் பார்த்திருக்காரு இல்லைங்களா? அதான்யா தமிழ்நாடு, மன்னிக்கும் தன்மை. ஏன்னா இந்த ஐயன் திருவள்ளுவன் பாடிட்டு போயிட்டான்ல, இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல், இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. என்னையா இனிய சொல்லுவோம், நல்லாரும் சொல்லுவோம். ஏன் என்னுடைய நோக்கம் என்ன? வள்ளுவன் சொன்னதுதான். உருபகையும் ஓவா பிணியும், உருபகையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு என்று வள்ளுவரும் இயம்பினரே அன்று. இன்று அந்த திருநாடாய் விளங்குவது என் செந்தமிழ்நாடு. ஏ இது என் ஆசை. என்ன ஆசை? என் தமிழ்நாட்டு மக்கள் பசி இல்லாம தூங்கணும்யா, ராத்திரி சாப்பிட்டு தூங்கணும்யா, உருவசி ஓவாப்பிணி நோய் நொடி இல்லாம இருக்கணும்யா, செருபகை இந்த மாதிரி ஊர்ல கலவரமே வராம சுமூகமா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்யா. என்னுடைய ஆசை தான் ஐயா. தமிழர் மட்டுமல்ல, இங்கிருந்து வேலை வெட்டிக்காக வெளி மாநிலம் போயிருக்காங்க இல்லையா, வெளிநாடு போயிருக்காங்க இல்லையா, அவங்களும் நல்லா இருக்கணும்யா. தமிழ் பேசுற எல்லாரும் நல்லா இருக்கணும்யா. புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் இருக்காங்க இல்லையா வெளிநாட்டுக்கு, அவங்களும் நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கணும்யா. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதிவு இல்லாமல் வேறொன்று வழியர் பராபரம். ஐயா, வீண் வழி சுமத்தி எவ்வளவு பாவம் தெரியுங்களா? இந்த நான் அப்படி இஸ்லாமிய கச்சேரிக்கு போயிருக்கும் போது நம்ம சத்திரப்பட்டி பழனி பக்கத்துல ஒரு தர்கா, அங்கே பாடிக்கிட்டு இருக்கேன். மதீனா நகருக்கு போக வேண்டும், எங்கள் மன்னர் முகம்மதை காண வேண்டும். மதீனா நகருக்கு போக வேண்டும், சகமத நிசா மதீனா சகசனித நிச நிசனித மதனி தனித மகசா சகமத நிசா மதீனா. ஹார்மோனியம் வாட்சிய பேரு ஜெயினுல் ஆப்தீன், மதுரையில் பெரிய ஹார்மோனியக்காரன், முறையா சங்கீதம் படிச்சவன். மிருதங்க வாட்சியம் பேரு குட்ட ராஜேந்திரன், விரல் முட்டாயா இருக்கான், ஆள் குட்டை. அவன மாதிரி எவனும் வாசிக்க முடியாதியா. இப்படி 2 பேரை வச்சிருந்தேன் பக்க பலமா. 2 பேரும் மதிப்பிரியர்கள். முடிஞ்சவனை எங்கடா சாராயம் கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்க அப்படிமே. இப்படி பாடிட்டு இருக்கும் போது டர்பன் கட்டிக்கிட்டு பெரிய அரபியாக்காரர் மாதிரி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கார். என் பக்கத்தில் பழனியை சேர்ந்த ஒரு நண்பன் சத்யராஜன் உட்காந்துருக்கேன். மாமா மாமா பழனி பாபா பழனி பாபா பழனி பாபான்னு எல்லாம் எந்திரிச்சுனாங்க. நான் உட்கார்ந்தா இருந்தேன். வந்தவர் என்ன பண்ணாரு, பக்கத்தில் வந்து நின்னாரு. இஸ்லாமிய, அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா அப்படின்னு. அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய பாடகர் இப்படி சங்கீதம் பாடுறதை இன்னைக்கு தான் நான் கேட்குறேன். கீப் இட் அப் அப்படின்னார். நுனி நான் காங்கிலாம் செட்டன்லி பாபா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் நான் முயற்சி பண்ணுறேன் பாபான்னு. அல்ஹம்துலில்லாஹ் அப்போ பார்த்தாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா, துவா செய்யுங்க பாபான்னு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து திரும்பினார். எனக்கு அப்போ யாரும் தெரியாதவர். போனவனு எல்லாம் சொன்னாங்க, அன்பு, நன்றி, கருணை, மனிதத்தன்மை, இனவாஞ்சை, கலை, கல்வி, கலாச்சாரம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சன்மார்க்கம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்துக்குமே உதாரணம் தான் பழனி பாபா. மறக்க முடியாது. அவையே ஒரு பத்திரிகையில படிச்சேன், பழனி பாபா என்ற முஸ்லீம் பயங்கரவாதி பழனி மலையை அபகரிக்க பார்க்கின்றார். ஏன்டா அவன் எதுக்குடா பழனி மலையை அபகரிக்க பார்க்கிறான்? பக்கத்து கிராமம் ஆயக்குடி, அவன் எதுக்கு அபகரிக்க பார்க்கிறான்? சொந்த சொத்துக்களை அப்புறம் தியாகம் பண்ணவரியா அவரு இல்லையா? அவர் மாதிரி அறிவுஜீவி எவனு, அந்த அளவுக்கு அறிவுஜீவி. அவரை கோடலில் வெட்டி பண்ணாங்க. மூக்கையத்தவர் மூலமாக கல்லூரி கட்டினவர் இல்லையா, காசு பூரா அவர் காசு. கோடாரியால் வெட்டி கொண்டாங்க. எவ்வளவு பாவம். அது பாவம் இல்லையா ஐயா? அந்த பாவம் சும்மா விடுமாயா? தெளிவா சொன்ன. அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் ஒருவன் நம்பவில்லையோ அவனை இனி நம்பாதேன்னாரு.
சரியா கணிச்சிருக்காரு இல்லையா? எனக்கு என்ன சந்தோஷம்னா, அப்பேற்பட்ட பழனி பாபா இந்த சின்ன பையன் ராஜா முகமதை பாராட்டியிருக்காரு. பெரிய விஷயம், ரொம்ப பெருமிதமா இருந்துச்சியா. எத்தனையோ பேர் என்னை பாராட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் பாராட்டியிருக்காரு, கலைஞர் பாராட்டியிருக்காரு, குன்றக்குடி அடிகளார் பாராட்டியிருக்காரு. அந்த கூட இருந்த ராஜேந்திரன் இருக்கான், நாகேந்திரன், கிருபானந்தவர் பேரே வச்சிருக்காரு, கிருபானந்தர் பேரே வச்சிருக்கிறாரு, இளையராஜா பட்டம் கொடுத்திருக்கிறார், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை பேர். எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு, வேலுமணி மினிஸ்டர் கொடுத்திருக்காரு. இங்க நம்ம எஸ்பிபி என்னுடைய மூத்த நண்பர் இல்லையா, அவர் இறந்ததுக்கு நான் தான் முதல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பாட்டு அவரை பத்தி பேசி பாடுனேன். அன்னைக்கு தலைமை தான் உதயகுமார் மினிஸ்டர். ராஜா முகமது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் பார்க்குறேன், இது இரங்கல் நிகழ்ச்சியா பூச்சில பொன்னாட பொறுத்திருப்பேன்னார். யார்? உதயகுமார் மந்திரி. இப்படி பாராட்டாதவங்களும் இல்லை, பாராட்டாத கிராமம் கிடையாது. மாமா மாமான்னு உயிரை விடுற ஏகப்பட்ட கிராமம் இருக்குயா. 23 போனே பூரா கட்டம நாயக்கர் பரம்பரை. யாரு? பூரா கம்பள நாயக்கர்கள். கட்டிய கோயில் வந்து ஜக்கம்மா கோயில். மாமா நான் நிறைய கட்டம நாயக்கர் வந்து சேய் தொண்டன், முருக பக்தன். அவர் தெலுங்கு என்ன, கம்பள நாயக்கர் தான் அவர், ஆனா முருக பக்தன். அது கவனிங்க. அங்க மொழியும் அடிவிட்டு போகுது. ஆமா, ஐயா திருச்செந்தூர்ல மணி அடிச்சா அங்கே அடிங்க, பாஞ்சாலங்குறிச்சியில மணி அடிக்கும்யா. இப்படியா 64 கிலோமீட்டர் கல்மண்டபம். டைன் அடிச்சா டையின் 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 அடிச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு வந்துடும். அங்கே முருகான்னா இங்கே முருகான். எவ்வளவு பெரிய முருக பக்தனா இருந்திருக்கார். சுதந்திரப்பட தியாகியா. எங்க அப்பா சுதந்திரப்பட பெருமிதம். காமராஜர் அப்பா சுதந்திரப்பட தியாகி அப்பா. அவருக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். அவர் பெரிய முருக பக்தன். சிறுமலை புள்ளமார்கள்லாம் சொல்லுவாங்க, அவரு பாய் பெரிய முருக பக்தர் இல்லையா, பாய் மாமா, அதான் மகன் முருகன் மேல பாடுறேன் அப்படிம்பாங்க. ஐயா அதை கடைசியா சொல்றது, எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாம் நல்லா இருக்கணும், தமிழ் பேசுற எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு ஐயா ராஜா மறுபடியும் மீண்டு வரணும், அது முக்கியமாக தான் சொல்றேன். பாவம் அவர் இன்னொன்று, அவள் திரும்ப மனிதனாக மீண்டு வர வாய்ப்பு வரணும். எனக்கு நான் உத்து பார்த்தேன்யா, என் நண்பன் தெரிகிறான அந்த கூட்டத்தில், அந்த தீட்சணியம் கூட்டம் தெரியல எனக்கு. காமிக்கிற கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கு, யார் யாருன்னு கண்ணில் தீட்சணியம் கிடையல. இல்லை, முக்கியமாக ஒருத்தர் இருக்கானான்னு பார்த்தேன், ஒருத்தர் இருக்காரான்னு பார்த்தேன். என் நண்பர் ராம சீனிவாசி இருக்காரான்னு பார்த்தேன். சரி, என் நண்பர் அவரு. அவரு கிடைக்க ஒன்று கிடைக்க ஒன்று ஆச்சுன்னா. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் சொல்லல, அதை ராமர் சொல்றாரு. யார் சொல்றாரு? ராமர் ராமச்சந்திர மூர்த்தி சொல்றாரு. தம்பி லட்சுமணன் கேட்கிறாரு, ஆரம் பூண்ட மணிமார்பா அயோத்திக்கு அரசே அண்ணாகேள், ஈரம் இருக்க மரம் இருக்க இலைகள் உதிர்ந்தவாறேது. ஆரம் பூண்ட மணிமார்பா, அழகான நகையை போட்டு மணிமார்பா, அயோத்திக்கு அரசே, அயோத்தி ராஜாவே ராமச்சந்திர மூர்த்தி, அண்ணா அண்ணாவே கேள், ஈரம் இருக்க நல்ல ஈரனப்பா இருக்கு, மரம் இருக்க மரம் நல்லா இருக்கு, இலைகள் உதிர்ந்தவாறேது. இலையெல்லாம் ஏன்னா உதிர்ந்துச்சு, நல்லா இல்ல இலையோட இருக்கணும்ல. ராமர் பதில் சொல்றார், வாரம் போல் வழக்குரைத்து மண்மேல் வலிது பேசி. நமக்கு தான் ஆணவம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, சகல அதிகாரம் இருக்கு, நிறைய ரஜகத துறக்கப்படை பாதுகாப்பு இருக்கு, சகல பாதுகாப்பு இருக்கு, அதிகாரம் இருக்குன்ட்டுங்கிற ஆணவத்துல மண்மேல் வலிது பேசி. நீதிபதி எப்படி நீதி சொல்லணும் தெரியுமா? நடுநிலையா சொல்லணும். குண்டிஞ்சாயக்கூடாது, குண்டிஞ்சாயக்கூடாது. ஏன் நீதி தேவனை கண்ணை கட்டியிருக்கான். வேண்டவன் வேண்டாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன் பார்க்காத, நீதிடா நியாயண்டா நேர்மடா தர்மண்டாங்கிறான் இல்லையே, சொல்றார் ராமர். வாரம் போல் வழக்குரைத்து மண்மேல் வலிது பேசி, ஓரம் சொன்ன குடியது போல் உதிர்ந்து கிடக்குது தம்பியரே, உதிர்ந்து கிடக்குது தம்பியரே, உதிர்ந்து கிடக்குது தம்பியரே, தம்பியரே. நீதிபதி தவறக்கூடாதியா. ஓரம் சொன்னா என்ன கதியாக? நான் சொல்லல, குடியெல்லாம் உதிர்ந்து போயிரும்டாங்கிறார் ராமர் சொல்றார். இன்னைக்கு தெரியாதது, தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்வான். அதனால நீதிபதிக்கும் பொருந்துன்றீங்க. ஆமா, முருகையா தனக்கு ஒரு இணை இல்லாதவன். அவன் பிரச்சனைகளை நம்ம அவன் பேரை வச்சுக்கிட்டு நம்ம கலவரம் செய்யலாமா ஐயா? பாவம் இல்லையா? வேணாம் ஐயா, எல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா, எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வளர்க, எல்லோரும் வெல்க.
நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதாவது இது வெறும் பாடல்களாக ஒரு இசையாக, அதை தாண்டி அரசியல்ல கூட இவ்வளவு ஆன்மீக செறிவோடு பார்க்கணும் அப்படின்றத என்ன சொல்றது, ஒரு எல்லையற்ற கிட்டத்தட்ட ஒரு சித்தர்கள் போல் பாடியிருக்கிறீர்கள். இது அப்படியே மக்கள் பார்வையும், ஏன் கலவரம் செய்யக்கூட மனநிலை இருக்கக்கூடிய அவர்களின் பார்வையும் விட்டு விடுகிறேன். கூர்மையான எல்லாவற்றுக்குமான ஒரு விவாத சூழலில் அறக்கழகத்திற்காக இவ்வளவு நீண்ட நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம் ஐயா.